டேய் சாண்டி, ஐயா. பாம்பு துரத்துச்சுன்னு சொன்னியடா, உயிர் பொழைச்சிட்டல? ஆமாங்க ஐயா. ஐயா, உங்களையும் பாம்பு துரத்துனதா சொன்னீங்களே, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இல்லடா, ஒன்னும் ஆகல. நாங்களும் எப்படியோ தப்பிச்சிட்டோம். சரி, இப்ப எதுக்காக போன் பண்ண அதை சொல்லு. ஐயா, அந்த கனகதுர்க சிலை தான் நம்மளை இப்படி பாடாப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? இன்னைக்கு தப்பிச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் தப்பிச்சிட முடியுமா? ரொம்ப பயமா இருக்கியா? சரிடா, அதுக்கு என்ன பண்ணணும்? ஐயா, இதுல இருந்து தப்பிக்கணும்னா அந்த சிலையை திரும்ப கொண்டு வந்து கோவிலே வச்சிடணும் ஐயா. இல்லைன்னா சாவு நம்மளை துரத்திட்டே தான் இருக்கும். என்னடா, சிலைய திரும்ப கொண்டு வர்றது என்ன அவ்வளவு சுலபமான வேலை நினைச்சியா? கஷ்டம்தான் ஐயா. ஆனா உயிரை காப்பாத்திக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். பணங்காசை விட நமக்கு உயிர் தாயா முக்கியம். என்ன விட்டுதல்ல ஐயா, நான் கூலிக்கு வேலை பாக்குறவன். ஆனா நீங்க அப்படி இல்ல, பெரிய ஜமீன், பல பேரை வாழ வைக்கிறவங்க. உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதியா. அதனாலதான் சொல்றேன், எப்படியாவது அந்த சிலையை திரும்ப கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. டேய், அத திரும்ப கொண்டு வரணும்னா இப்ப அந்த சிலை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. என்கிட்ட சிலைய வாங்கிட்டு போன அந்த மலேசியா கேங்ஸ்டர், ஆமா, அவன் பேரு என்ன? அதிரா ஆல்பர்ட்டோயா அவன் பேரு. அவன்தான். இப்போ சிலை அவங்கிட்ட தான் இருக்கான்னு தெரியணும்ல. ஒருவேளை சிலை அவன்கிட்ட இருந்தாலும் நாம கேட்டா கொடுத்துருவானா? ஐயா, அந்த கேங்ஸ்டரோட பிஏ ஆஷான எனக்கு நல்லாவே தெரியும் ஐயா. சிலை அவர்கிட்ட தான் இருக்கா. இப்ப அவர் என்ன மனநிலையில இருக்காரு, எல்லா விவரத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிடா, கேட்டு எல்லா விவரத்தையும் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடு. நான் இப்போ எங்க கோயில்ல ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், போனை வச்சிடுறேன். சரிங்கய்யா.